அல்லாஹ்வின் கருணை. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான். அளவற்ற அருளாளன், அவனே குரானை கற்றுக் கொடுத்தான், அவனே மனிதர்களை படைத்தான். இந்த சூறால மனிதர்களை படைத்தான் என்று கூறுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானை கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகிறான். இதன் மூலம் நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்துவிட்டான் என்று புரிகிறது. ஒருவரோட முதல் அறிமுகம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அவங்க பயோவை பார்த்தாலே அவங்க உலகத்துக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது குரானில் வரும் 114 சூறாக்களில் 113 சூறாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் என்று தொடங்க சொல்கிறான். குரான் அருளப்படுவதற்கு முன்பாகவே இந்த அறிமுகம் அல்லாஹ்விற்கு இருந்தது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குயின் ஆஃப் ஷீபாவுக்கு லெட்டர் எழுதும் பொழுது அவங்க எழுதுறாங்க, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று. அதாவது அல்லாஹ்வை அறியாத சமூகத்திற்கு கூட அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு முதலில் அவனுடைய அருளை தான் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ஏன் அர் ரஹ்மான் மற்றும் அர் ரஹீம் என்ற பெயரை ஒன்று சேர்த்து கூறுகிறான்? ஏன்னா அல்லாஹ்வை அறியப்படும் முதல் வாசலே அவனுடைய அருள் தான். நிச்சயமாக என் அருள் என் கோபத்தை மிஞ்சியுள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அர் ரஹ்மான் அர்ஷின் மீது அமைந்துள்ளான். அதாவது அர்ஷுடன் குறிக்கப்படும் பெயரே அர் ரஹ்மான் தான். இதன் பொருள் அர்ஷிற்கு கீழ் இருக்கும் அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹுடைய அருளின் ஆட்சிக்கு கீழ் தான் இயங்குகின்றன. இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு கூறிய விளக்கமானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை பழிவாங்குவதை விட மன்னிப்பது, தண்டிப்பதை விட அருள் செய்வது, கடுமையான நீதியை விட அருள் மற்றும் கிருபை காட்டுவது, கொடுக்காமல் இருப்பதை விட வாரி வழங்குவது. இதன் மூலம் அல்லாஹ் முழு படைப்புகளையும் தனது அருளால் சூழ்ந்துள்ளான். அவனுடைய அனைத்து செயல்களுக்கும் அடிப்படை அவனுடைய ரஹ்மத். அதனால்தான் அல்லாஹ் தன்னை முதலில் அர் ரஹ்மான் என்று கூறுகிறான். அதற்கு பின்னாடி தான் அல்லாஹ் அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் கஹார் போன்ற பெயர்களை பயன்படுத்துகிறான். அதாவது அவனுடைய வல்லமை வெளிப்பட்டாலும் அவன் ஒருபோதும் அளவற்ற அருளாளன் என்பதை கைவிடுவதில்லை. மனித குலத்தின் தொடக்கத்திலேயே அருள் எழுதப்பட்டுள்ளது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் முழுமையாக உடலுக்குள் வந்த பொழுது அவர் தும்மினார். பிறகு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறினார். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பதிலளித்த முதல் சொல் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உன் மீது அருள் புரிவானாக. மனித குலத்திற்கும் இறைவனுக்குமான முதல் உரையாடலே அல்லாஹ்வின் அருளை வைத்துதான் அமைந்துள்ளது.